சென்ட் ஜூட் 74 சேனல் வழங்கும் வாழ்வு தரும் உணவு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், சாலமோன் ஞானம் 1:11 சொல்கிறது, பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாயிருங்கள், பழிச்சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள், ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். பொய் சொல்லக்கூடிய வாய் ஆன்மாவை கொல்லுகிறது என்று சொல்லி. இதில் முதலில் சொல்லப்படுகிறது, பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாயிருங்கள். நாம் பார்த்திருப்போம், ஒருவர் ஒரு காரியத்தை இன்னொரு நபரிடம் பேசுகிற பொழுது, அது ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு தீமையான காரியமாக இருந்தாலும் சரி, அதை கேட்கிற அந்த நபர் சொல்லுகிற நபரை குறித்து தன்னுடைய உள்ளத்திலே, தன்னுடைய வாயிலே முணுமுணுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். நாமும் இப்படி செய்திருப்போம். அப்போது இந்த முணுமுணுப்பு தேவையற்றது, பயனற்றது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாயிருங்கள். எனவே இந்த முணுமுணுப்பு என்பதே பயனற்ற ஒரு காரியம். ஒரு ஆளை குறித்து, ஒரு ஆள் சொன்ன வார்த்தைகளை குறித்து நாம் முணுமுணுக்கிறது, அது பயனில்லாத காரியம் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுபோல பழிச்சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள். ஒரு நபர் நமக்கு எதிராக ஒரு வார்த்தையை பேசிவிட்டார் என்று சொன்னால் உடனே நாம் அவருக்கு எதிராக வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். பழித்து பேசுகிறோம் அந்த நபரை. இன்னொரு நபரிடம் அந்த நபரை குறித்து நாம் பழித்து பேசுகிற ஒரு காரியமானது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி நீங்கள் பழித்து பேசாதீர்கள், பழிச்சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள் என்று சொல்கிறார். நாவை அடக்குவது வேறொரு மனிதன் அல்ல, நம்முடைய நாவை நாம் தான் அடக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் தான் அடக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், பழிச்சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள், ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது. இது நாம் பேசுகிற, இந்த மறைவாய் பேசுகிற சில வார்த்தைகள் அந்த மனிதனுக்கு தெரியாமல் போகலாம், நாம் மறைவாய் பேசலாம், ஆனால் இதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே மறைவாய் பேசியதற்கு அதற்கு பதில் ஆண்டவர் கொடுப்பார். எனவே நாம் இந்த மறைவாய் பேசிய வார்த்தைகள் எதுவும் நம்மிலே காணப்படக்கூடாது, மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது. எனவே நம்ம அப்படி பேசுவோம் என்று சொன்னால், அப்படி பேசியிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு விளைவு இல்லாமல் போகாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். அதுபோல அதை தொடர்ந்து சொல்லப்படுகிறது, பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொல்லும். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு ஒரு பெயர் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பெயர் எதனுடைய பெயர் என்று பார்த்தால் அது அந்த ஆத்மாவினுடைய பெயர் தான். அந்த அந்த ஆத்மாவினுடைய பெயர் தான் அது நம்மளுடைய பெயர். நமக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் அந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சொந்தமானது. இந்த சரீரமானது இந்த மண்ணோடு மண்ணாய் போகிறது. ஆனால் இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆவியும் ஆத்மாவும் தான் கடவுளிடம் போகிறது. எப்படி அது கடவுளிடம் இருந்து நம்மிடம் வந்ததோ அதுபோல் அது திரும்பவும் கடவுளிடமே செல்கிறது. எனவே நாம் ஆன்மா இறந்து போகாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். ஆன்மாவை நாம் இறந்து போக செய்யக்கூடாது, ஆன்மா இறந்து போகக்கூடாது. அப்படி ஆன்மா இறந்து போகிறது என்றால் அது எப்படி இறக்கிறது என்று பார்க்கிற பொழுது, பொய், நம் வாயிலிருந்து வரக்கூடிய பொய்யான வார்த்தைகள் தான் இந்த ஆன்மாவை கொல்லுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனால் நாம் இந்த வாயிலே அநேக நேரங்களிலே நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பொய்யாகத்தான் இருக்கின்றன, பொய்யைத்தான் நாம் பேசுகிறோம். இந்த வாயும் இந்த ஆன்மாவும் உண்மை பேசி, இந்த வாயும் இந்த ஆன்மாவும் உண்மை பேசி நண்பர்களானால், அவர்கள் இருவரும் நண்பர்களாகிவிட்டார்கள் என்று சொன்னால், இந்த மண்ணுலக வாழ்விற்கு பிறகு நமக்கு கிடைப்பது மோட்சம். அதே நேரத்தில் இந்த வாயும் ஆன்மாவும் பொய்யை பேசி, இந்த வாயும் ஆன்மாவும் பொய்யை பேசி ஒருவருக்கொருவர் எதிரிகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால்,
இந்த உலக வாழ்வுக்கு பிறகு நமக்கு கிடைக்கிற கூலி என்ன என்று பார்த்தால் அது நரகம்தான், அக்கினி கடல்தான். ஆமென் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த ஆவியையும் இந்த ஆத்துமாவையும் நாம் சிறப்பாக காத்துக்கொள்ள வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், நாம் பொய் சொல்லாமல், நம்முடைய வாயிலிருந்து பொய்யான வார்த்தைகள் வராமல், பொய்யை தவிர்த்து உண்மை பேசி இந்த ஆன்மா கொல்லப்படாதபடி, இந்த ஆன்மா இறந்து போகாதபடி இந்த ஆன்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், உண்மையிலேயே ஒரு மனிதன் பொய் பேசுகிறான் என்று சொன்னால் அவன் எதனால் அப்படி பேசுகிறான் என்று நாம் அதை சிந்தித்து பார்க்கிற பொழுது தெரிகிறது, அந்த மனிதன் அவனோடு கூட இருக்கிற சக மனிதனுக்கு பயப்படுவதனால், அதுபோல தன்னுடைய காரியங்களை அவன் நிறைவேற்றி கொள்ளவே பொய் பேசுகிறான். அவனுடைய காரியங்களை அவன் நிறைவேற்றி கொள்ளவே பொய் பேசுகிறான். அல்லது அவன் தன்னை பாதுகாத்து கொள்ள அவன் பொய் பேச வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொல்லும் என்று சொல்லுகிறது. எனவே நாம் பொய் பேசுவதை தவிர்ப்பதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும். ஆமென் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு அஞ்சி நாம் உண்மை பேசுகிறோமா அல்லது மனிதனுக்கு அஞ்சி நாம் பொய் பேசுகிறோமா என்று நம்மையே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, சிராக் ஞானம் 7:13 சொல்கிறது, பொய் சொல்ல விரும்பாதே, பொய் பேசும் பழக்கம் நன்மை தராது. பொய் சொல்ல நீ விரும்பாதே, அந்த பொய் பேசுகிற பழக்கம் ஒருபோதும் உனக்கு நன்மையை தராது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள். ஆம், அதுபோல சிராக் ஞானம் 20:24 சொல்கிறது, பொய் பேசுதல் மனிதருக்கு அருவருக்கத்தக்க கரை ஆகும். பொய் பேசுதல் மனிதருக்கு அருவருக்கத்தக்க கரை ஆகும். ஆம், அறிவற்றோரின் வாயிலிருந்து அது ஓயாமல் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பொய் பேசுவது மனிதருக்கு அருவருக்கத்தக்க கரை என்று சொன்னால் நம்ம எல்லோருக்கும் தெரியும். இது நம்முடைய சட்டையிலேயோ நம்முடைய பேண்டிலேயோ அல்லது நம்ம போடக்கூடிய துணிகளிலேயோ படியக்கூடிய கரை அல்ல. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆன்மாவிலே படிகிற கரை. இது எப்படிப்பட்ட கரையாம்? அருவருக்கத்தக்க கரையாம். இப்பொழுது நாம் ஒரு துணியை நல்ல முறையிலே நாம் உடுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த துணியிலே இந்த மனிதனுடைய மலம் பட்டுவிட்டது, அந்த கரை படிந்து விட்டது என்று சொன்னால் அது ஒரு அருவருக்கத்தக்கதாக நமக்கு தோன்றுகிறது. இதுபோலவே இந்த ஆன்மாவிலே பொய் பேசுவதனால் அந்த பொய்யானது அருவருக்கத்தக்க கரையாக இந்த ஆன்மாவிலே படிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை பார்க்கிற பொழுது எவ்வளவோ கரைகள் நம்முடைய ஆன்மாவிலே அருவருக்கத்தக்க கரைகளாக படிந்திருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். அதுபோல இந்த பொய் பேசுவது என்பது அறிவற்றோரின் வாயிலிருந்து தான் இது ஓயாமல் வெளிப்படும். ஒரு மனிதன் அறிவற்றவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாகவே அவன் பொய் பேசக்கூடியவனாகத்தான் அவன் இருக்கிறான். அறிவற்றோரின் வாயிலிருந்து இந்த பொய்யானது ஓயாமல் வெளிப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த காலங்களிலே நாம் எத்தனையோ பொய்களை சாதாரணமாக நாம் பேசியிருக்கலாம். இந்த பொய்களெல்லாம் நம்முடைய ஆன்மாவிலே அருவருக்கத்தக்க கரையாய் படிந்திருக்கிறது. இந்த கரையை கழுவக்கூடிய ஒரு காரியம் இந்த உலகத்திலே உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் மாத்திரம்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை நாம் கூப்பிட்டு நாம் இதை கழுவ முடியும். இந்த இரத்தத்தினால் மாத்திரம்தான் இதை நாம் கழுவிக்கொள்ள முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, அதுபோல நீதிமொழிகள் 12:22 சொல்கிறது, பொய் உரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கிறார், உண்மையாய் நடக்கின்றவர்களை அவர் அரவணைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் அன்பு சகோதர சகோதரிகளே, பொய் உரைக்கக்கூடிய நாவை ஆண்டவர் அருவருக்கிறார். எனவே பொய் என்பது ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்காத அருவருக்கத்தக்க ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன.
அதே நேரத்திலே உண்மையாய் நடக்கின்றவர்களை அவர் அரவணைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் பொய் சொல்லாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியுமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, பொய் சொல்லாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வியை நாம் மக்களிடம் கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஒருபொழுதும் அப்படி வாழ முடியாது, பொய் பேசாமல் ஒருபோதும் வாழ முடியாது என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, வாழ முடியும். பொய் பேசாமல் உண்மையை பேசி நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சில போதனை செய்யக்கூடிய இடங்களிலே நான் சென்றிருக்கிறேன். போதகர்கள் போதிக்கிற பொழுது அந்த மக்கள் அதை ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த போதகர்கள் அவருடைய வாயிலிருந்து சொல்லுகிறார்கள், பொய் பேசாமல் நாம் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நன்மையான காரியம் நடைபெறும் என்று சொன்னால் நாம் அதிலே பொய் பேசலாம் என்று சொல்லி அந்த போதகர்கள் ஒரு தவறான போதனையை மக்களுக்கு போதிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஏதாவது ஒரு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும், அந்த நன்மையானது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பொய் சொல்லலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அப்படி போதிக்கவில்லை, ஒருபோதும் அதை விரும்புவதில்லை. அப்போ தவறான போதனையை இந்த போதிக்கிறவர்கள் இந்த மக்களுக்கு போதித்து அவரை தவறான முறைகளிலே தவறான வழிகளிலே அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக அந்த மக்களை அவர்கள் வழி நடத்துகிறார்கள். எனவே பொய் சொல்லக்கூடாது என்றால் பொய் சொல்லவே கூடாது தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்மைக்காக நாம் சொல்லலாம் என்று அங்கு எடுத்துக்கொள்வதற்கு எதுவும் இல்லை. அப்படி நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை கற்றுத்தரவும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆம், எனவே தான் ஆண்டவர் சொன்னார், பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொல்லும் என்று சொன்னார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, பொய் சொல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் உண்டா? இவ்வளவு தூரம் நம் வார்த்தைகளை கேட்டோமே, பொய் சொல்லாமல் அப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் உண்டா என்று பார்த்தால் உண்டு. இந்த உலகத்திலே நம்முடைய முன்னோர்கள் பொய் சொல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் இந்த காலகட்டத்திலும் பொய் பேசாமல் வாழக்கூடிய அநேக மக்கள் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவர்கள் வாழ்கிறார்கள் என்பது நிச்சயமுமே. பாருங்கள், அப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா என்று சொன்னால் யோபு 27:4 சொல்கிறது, என் உதடுகள் வஞ்சகம் உரையா, என் நாவும் பொய்யை புகழாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், யோபு அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் பொய் பேசவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதுபோல அன்னை மரியாள் இதுபோல ஆண்டவருடைய சீடர்களாகிய இருந்த அவரை பின்தொடர்ந்து வந்த புனிதர்கள், அநேக புனிதர்கள் அவருடைய சிறு வயது முதலே பொய் சொல்லாமல் வாழ்ந்து ஆண்டவருக்கு உத்தமம் உள்ள ஒரு பிள்ளைகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே பொய் பேசாமல் இந்த உலகத்திலே வாழ முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பொய்யை தவிர்க்க வேண்டும் என்றால் அதை எப்படி நாம் பொய்யை தவிர்ப்பது, உண்மை பேசுவது? இப்போ உதாரணத்திற்கு, என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது, இந்த பணத்தை நான் வைத்திருக்கிறேன் என்பதை என்னுடைய ஒரு நண்பன் அதை அறிந்திருக்கிறான். அவனுக்கு இப்போ ஒரு தேவை இருக்கிறது. அவன் இந்த தேவை நிமித்தமாக என்னிடம் அந்த பணத்தை வாங்கி கொள்ளுமாறு என்னிடம் வருகிறான். என்னிடம் உதவி கேட்டு வருகிற அந்த நண்பன் என்னிடம் பணத்தை கேட்கிற பொழுது நான் பணத்தை வைத்து கொண்டு என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லி நான் பொய் சொல்லி அவனை அனுப்பிவிடலாம். ஆனால் அதை எப்படி நாம் தவிர்ப்பது என்று பார்க்கிற பொழுது உண்மையிலேயே அந்த நண்பனுக்கு நாம் கொடுக்க முடிந்தால் கொடுத்து விடலாம். இல்லை என்று சொன்னால் அந்த பணம் நமக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் அவனிடம் நாம் உண்மையை சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? அந்த பணம், நான் வைத்திருக்கிற இந்த பணம் எனக்கு தேவையாக இருக்கிறது, இதை என்னால் இப்பொழுது உனக்கு தர முடியாது, எனவே நீ இதை பொறுத்துக்கொள், எனக்கு இது தேவை இருக்கிறது என்று சொல்லி நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை வைத்திருக்கிறதை, அந்த உண்மையை நான் சொல்லி நாம் அவனிடம் செய்கிற பொழுது அந்த காரியம் அவன் புரிந்து கொள்வான். அவன் நம்மை ஏமாற்றவில்லை, அவன் நம்மிடம் பொய் சொல்லவில்லை, அவனுக்கு தேவை இருக்கிறது, சரி நாம் இன்னொரு நபரிடம் சென்று அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு உணர்வுக்கு அவன் வந்து விடுவான். இது நாம் என்ன செய்து விடுகிறோம்?
பணத்தை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு நண்பன் நம்மை தேடி வருகிற பொழுது பணம் இருக்கிறது நம்மிடம், ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த நண்பனிடம் என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லி பொய்யை சொல்லி விடுவோம். அதுபோல இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்லுகிறேன். இப்பொழுது நமக்கு ஒரு ரகசியம் தெரிந்திருக்கிறது, ஒரு மனிதனை குறித்த ஒரு ரகசியம் நமக்கு தெரிந்திருக்கிறது. அது நமக்கு தெரியும் என்று சொல்லி அந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்னொரு மனிதன் நம்மிடம் வருகிறான், வந்து கேட்கிறான், அந்த ஆளை குறித்த ரகசியம் உனக்கு தெரியுமே, அதை நீ எனக்கு சொல்லு என்று சொல்லுகிற பொழுது நாம் ஆம் என்ன சொல்லலாம், தெரியாது என்று சொல்லிவிட்டால் நாம் அங்கு பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த ரகசியம் எனக்கு தெரியும், ஆனால் அதை நான் உனக்கு சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லுகிற பொழுது அங்கு பொய்யிலிருந்து நாம் உண்மை பேசுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். இப்படித்தான் நாம் பொய் பேசுவதை தவிர்த்து உண்மை பேச நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பொய் பேசுவதனால் ஒரு குடும்பத்திலே உள்ள ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான தண்டனை என்ன, அவர்கள் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் என்று நீங்கள் பார்க்கிற போது திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரத்தை எடுத்து நீங்கள் நிதானமாக அதை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும். பாருங்கள், அவர்கள் பொய் சொன்னதனால் எப்படி அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. எனவே பொய் சொல்வது என்பது மிகுந்த ஒரு அபாயகரமான, நம்முடைய ஆத்மா இறந்து போவதற்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால்தான் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்கள், எபேசியர் 4:25 சொல்லுகிறார், பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள், ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலின் உறுப்புகளாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் ஒருபொழுதும் பொய் பேச வேண்டும் என்று அவர் சொல்லவே இல்லை. பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் நீங்கள் உண்மை பேசுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், அதுபோல சீராக் ஞானம் 4:28 சொல்லுகிறது, இறக்கும் வரை உண்மைக்காக போராடு, கடவுளாகிய ஆண்டவர் உனக்காக போரிடுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டுமா, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் வேண்டுமா, நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்று சொன்னால் பொய்யை தவிர்த்து உண்மை பேசக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். உண்மைக்காக இறக்கும் வரை உண்மைக்காக நீ போராடு, கடவுளாகிய ஆண்டவர் உனக்காக போரிடுவார் என்று சொல்லி இந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள் நண்பு சகோதர சகோதரிகளே, நாம் உண்மை பேச முழு முயற்சி செய்ய வேண்டும். ஆம், இறக்கும் வரை உண்மைக்காக போராட வேண்டும். அப்படி நாம் போராடுகிற பொழுது நம்முடைய எல்லா போராட்டங்களுக்காக போராடக்கூடிய ஆண்டவர் நமக்காக போரிடுவார் என்று சொல்லி நீங்கள் உண்மை பேசுவதனால், நீங்கள் உண்மைக்கு சார்பாக இருப்பதனால் இந்த காரியங்களுக்காக ஆண்டவராகிய கடவுளே வந்து உங்களுக்காக அவர் போராடுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், எனவே நாம் பொய்யை தவிர்த்து உண்மை பேசக்கூடியவர்களாக வாழ இந்த உலகத்திலே நாம் முழு முயற்சி செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முழு முயற்சி செய்வோம். இதை மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை நாம் பகிர்ந்து கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.